My dear friends, this is Dr. Paneer Selvam on behalf of Grow Big Consultancy and Grow Big India channel. நண்பர்களே, உங்களுக்கு எளிதாக சுலபமான முறையில் 20,000 முதல் 2 லட்சம் வரை அதற்கு மேலும் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு சிறிய தொழிலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த தொழிலை ஒரு பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாக பண்ண முடியும். 1000 ரூபாய் முதலீடு செய்ய முடியும், 1 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முடியும். சின்ன அறையிலே செய்து கொள்ள முடியும், நடுத்தர ஹாலிலே செய்ய முடியும். பெரிய அளவில் நடத்துவதற்கும் வாய்ப்பு வசதியும் உள்ள ஒரு அருமையான, எளிதான, அனைவரும் விரும்பத்தக்க, உலக அளவில் அதிகமான தேவையுள்ள ஒரு பொருள். நம்முடைய வீடுகளிலிருந்து பல இடங்களிலும் பல வைபவங்களிலும் முதலிடம் பெறுகின்ற அகர்பத்தி மற்றும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்றி. இதனை உற்பத்தி செய்வது மிக எளிது, முதலீடு மிகவும் குறைவு, வருமானம் அதிகம், தேவைகளும் அதிகம். இந்த வியாபாரத்தில் கொடிகட்டி வாழ்ந்து வருகின்றவர்கள் ஏராளமான பேர். சிறிய அளவில் முதலீடு செய்து பெரிய அளவிலே தங்களுடைய வாழ்க்கை தரத்தை நடத்தி செல்கிறவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அகர்பத்தி எப்படியெல்லாம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் வருமானம் ஈட்ட முடியும் என்பதனை அடுத்து காண இருக்கிறோம். இந்த ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக எளிதானது. ஒரு 2 தினங்கள் 3 தினங்கள் பயிற்சி எடுத்துட்டாலே போதும். வீட்டில் உள்ள உறுப்பினர்களை செய்ய முடியும். வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன் உட்காந்து கூட செய்ய முடியும். அதில் தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் எளிதாக கிடைக்கக்கூடியவை. அதோட முதலிடம் சிறிய முதலீடு போதும். விற்பனை ஆவதும் மிக எளிது, செய்யும் முறையும் மிகவும் எளிது. இதை ஒரு பெரிய அளவில் அதிகமான நபர்களுக்கு விலை வரக்கூடிய தொழிலாக பண்ணணும்னாலும் பண்ண முடியும். அது ஒரு நிறுவன வழியாகவோ அல்லது ஒரு ட்ரஸ்ட் வழியாக பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த தொழிலில் உண்டு. அதனால் பழகுவது எளிது, உற்பத்தி செய்வது எளிது, விற்பனை செய்வதும் எளிது, லாபங்களும் அதிகமாக கிடைப்பதற்கு வழி உண்டு. இப்போ இதெல்லாம் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆட்டோமேஷனாக எக்ஸ்பான்ஷன் போயிட்டாங்க. ஏன்னா சில இடங்களில் சில நேரங்களில் தொழிலாளர்கள் கிடைக்க முடியாத அளவு இருக்கிறதுனால இப்போ தேவைக்கேற்ற உற்பத்தியை பெருக்குவதற்காக ஆட்டோமேஷன் எக்ஸ்பான்ஷன் போயிட்டுருக்காங்க. ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினும் வந்துருச்சு இப்போ. அதனால் தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, அந்த அளவிற்கு தேவைகள் விரிவடைத்து செல்கின்றன. இதற்கான பொருட்கள் மோஸ்ட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு, ஒரு ஹார்ம்லெஸ் ப்ராடக்ட்ஸ், மேபி டைல்யூட் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம் மட்டும் கெமிக்கல், இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள். இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் ஜிகர் பவுடர். இது கேரளாவில் அதிகமாக விளையுது, கர்நாடகாவிலையும் இருக்குது, அஸ்ஸாம்லேயும் இருக்குது. பட் கேரளாவில் விளையக்கூடிய பொருள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது பெரிய மரங்களில் வரக்கூடிய பட்டையை தான் அது பேர் பிசுகு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். இடுக்கிலையும் அதிகமாக விளையுது. இந்த பவுடர் தான் முதன்மையான பவுடர் ஜிகத்துக்கு, இந்த அகர்பத்தி. சார்கோல் பவுடர், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார்கோலில் நீம் ட்ரீவில் எடுக்கிறாங்க, டேமரில் எடுக்கிறாங்க, கேஷ்யூரன் எடுக்கிறாங்க. கேஷ்யூரன் நல்ல ட்ரீ. இது இஸ் நத்திங் பட் அ பர்னிங் ஏஜென்ட். நல்ல எரிவதற்கு ரொம்ப துணை புரியக்கூடிய ஒரு பொருள். டஸ்ட்டு பவுடர்னு சொல்லுவாங்க. டஸ்ட்டு அதுக்கு ஸ்மோக்கு, அதனுடைய பர்ஃப்யூமை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த டஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டஸ்ட் பவுடர் கோகோனட் ஷெல்லில் பண்ணுறாங்க, கோகோனட் லீவ்ஸில் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு ஆர்டினரி வெரைட்டி. சாண்டலுடைய பார்க்லேயும் சாண்டலுடைய வேஸ்ட்லேயும் பண்ணுறாங்க. இது சாண்டல்வுட் பவுடர். இதெல்லாம் உங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் க்ளூ ஆனதுக்கப்புறம் பேம்பு ஸ்டிக்கில் ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ரா பத்தி, அதாவது பிஃபோர் பெர்ஃப்யூம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணுறீங்க, அதில் டிப் பண்ணுறீங்க அக்கார்டிங் டு த ரெக்வயர்மெண்ட், அக்கார்டிங் டு த ஆர்டர். இட்ஸ் அ ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ். இந்த ஃபினிஷ் ப்ராடக்டை பேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதை ஒரு டியூப்பில் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸு டிபெண்டிங் அப்பான் த டிமாண்ட் பேக் பண்ணுறீங்க. சம்டைம் இந்த பவுடர்ஸ் சேஷேவை பேக் பண்ணி, இந்த சேஷேவை பேக் பண்ணீங்க அப்படின்னா ஹால்ஸில், ப்ரேயர் ஹாலில், மற்ற இடங்களில், ஈவன் காரில் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேஷே பேக் பண்ணுற ஒரு முறையே இருக்குது. அது ரொம்ப நேச்சுரோட ஒரு சிந்தட்டிக் வேணாங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது சம் ஸ்கொயரல் பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க. மேபி 50 grams, 100 grams, ஈவன் அப் டு 1 kilo வரை கூட பல்க் பேக் பண்ணுறாங்க. சில பேர் சில கண்ட்ரியில் எக்கோ ஃப்ரெண்ட்லி கேட்கறதுனால ஹேண்ட்மேட் பேப்பரில் மேபி இட்ஸ் அவைலபிள் இன் பாண்டிச்சேரி அண்ட் கர்நாடகா.
அங்கே சம்டைம் ஆந்திர பிரதேஷ் ஆல்சோ அங்கெல்லாம் இந்த இதை வந்து நேச்சுரல் ஹேண்ட்மேட் பேப்பர் வாங்கி பேக் பண்ணக்கூடிய முறை நடக்குது. சம்டைம்ஸ் லேபிளை பிரிண்ட் பண்ணி அந்த லேபிளை வந்து பேஸ்ட் பண்ணியும் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பல்க் பாக்ஸ் பிரிண்ட் பண்ணி அந்த மேபி ஒரு 250 கிராம் பேக்கிங் ஒரு பல்க் பேக்கிங்லாம் கூட பிரிண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த சொன்ன பொருட்களுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஜிக்கெட் வந்து இட்ஸ் அ க்ளூ. இது வந்து பேஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய பர்பஸ்க்காக தான் பண்ணுது. இட்ஸ் ஒன் வந்து மேஜர் இன்க்ரீடியன்ஸ் இன் மேக்கிங் அகர்பத்தி. சார்கோல் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேர்னிங் மெட்டீரியல். இது வந்து ஸ்ப்ரெட்டிங் ஸ்மோக்கிங் கொடுக்குறது மெட்டீரியல். இது வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்ப்ரெட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த இதுக்காக வந்து சாண்டில் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பெர்ஃப்யூம் வந்து டிப் பண்ணுறதோ இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணுறாங்க. பட் அதுக்கு வந்து அது ஜாஸ்மின், ரோஸு, பச்சோலி, லெவண்டர், சின்னமன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு என்ன நம்மளுடைய டிமாண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் அதனுடைய பெர்ஃப்யூமுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால, மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்கிறதுனால ஒரு டிஎட்டில்னு சொல்லி ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகுனா இந்த பெர்ஃப்யூமுடைய ப்ரைஸை குறைக்கிறதுக்காக இந்த டிஇபிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த கெமிக்கல். இந்த அகர்பத்தி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் மனம் வேண்டும் அங்கே எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம் ஒரு அறையில் உறுதியாக இருக்கும். தியானம் பண்ணக்கூடிய இடங்களில் தியானங்களுடைய ஒரு முழுமையை பெறுவதற்கு, அதனுடைய ஒருமுகப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இந்த மெடிடேஷன் ரூமில் வந்து இந்த அகர்பத்தி கண்டிப்பாக தேவைப்படும். பெரிய பெரிய ஹால்ஸில் அந்த ஒரு ப்ளசண்ட்டாக ஸ்மெல் இருக்கிறதுக்கு தேவைப்படும். ஹால் ரூம்ஸ், ரீடிங் ரூம்ஸில் வந்து ஐ திங்க் யூ ஷுட் சிட் அண்ட் டூ ரைட்டிங் ஆர் சம் அதர் கைண்ட் ஆஃப் ரீடிங் தான் வரையில் கொஞ்சம் ஒரு அமிக்கபிளாக நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். பெட்ரூம்ஸில் அதேபோல் ஃபங்க்ஷன்ஸு, செலிப்ரேஷன் எனி டைப், எனி செரிமனி ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. அதில் வந்து இந்த அகர்பத்தினுடைய இது இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்க மாட்டாங்க. ஈவெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கல்ச்சரல் ஈவெண்ட்ஸு, தென் ஆல்மோஸ்ட் யூ லிஸ்ட் அவுட் எனி ப்ரோக்ராம், எனி ஃபங்க்ஷன், எனி செலிப்ரேஷன், எனி செரிமனிஸ், இது வந்து தட் இஸ் எ வெரி எசென்ஷியல் டு யூஸ் இட். அது இல்லாமல் வந்து கோவில்களில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோவில்களில் பக்தி இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடைபெறாது. ஆசிரமங்கள்லேயும் வந்து அகர்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதே போல் தியான மண்டபங்களில் கண்டிப்பாக இந்த தியானங்கள் வருவதற்குரிய சூழலை உருவாக்குவதற்கு இந்த அகர்பத்தி கண்டிப்பாக வரணும். பெரிய பெரிய கேதரிங்ஸ் நடக்கும், ஃபங்க்ஷன்ஸ் போல் ஒரு கேதர் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து இதெல்லாம் திட்ஸ் ஆல் இன்னெவிட்டபிள். அவங்க பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹோட்டலில் வந்து அன்றைக்கி வந்து புதுசாக அன்றைக்கி மார்னிங் எவ்ரிடே மார்னிங் ஆர் மேபி ஸ்பெஷல் ஆஸ்பீசியஸ் டேஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் பூஜா டேஸ், இந்த டேஸ் எல்லாம் கண்டிப்பாக அகர்பத்தி இல்லாமல் எந்த விதமான பிரார்த்தனையும் இருக்காது. தியேட்டர்ஸ், ஒரு ஏசி தியேட்டர், நான் ஏசி தியேட்டரோ, அந்த ஒரு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சா கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் இருக்கும். இந்த அகர்பத்தி வச்சுன்னா ஐ திங்க் ஒரு அகர்பத்தி ஒரு 30 minutes 40 minutes பர்ன் ஆகினா ஐ திங்க் தட் ப்ளசன்ட் ஸ்மெல் வில் பி ரீடைன்ட் த்ரூ அவுட் த மினி தியேட்டர் ஆர் பிக் தியேட்டர்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், almost corporates, wherever you are. I think morning they'll start with the prayer with the agarbattis. Almost all sort of celebrations. இதுக்கு காஸ்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் ஜிக்கெட் பவுடர். ஏன்னா இது வந்து எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் கெமிக்கலையும் காட்டுறது, ஒரு நேச்சுரல் ஹேர்பாக இருக்கிறதுனால இதனுடைய ப்ரைஸ் வந்து 70 to 90 rupees per kg இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில். சார்கோல் பவுடர் டிபெண்டிங் அப்பான் த ட்ரீ, இந்த பேர்னிங் அதிகமாக இருக்குது. இப்போ சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கருத்து இருந்துகிட்டே இருக்கும். சில கேஷ்யூட் நான் பொருடங்கள் ரொம்ப மைல்டாக தெரியும். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டி வச்சு இதனுடைய ரேட் இஸ் பிட்வீன் 50 to 25 rupees. ஸ்பென் டு டஸ்ட் பவுடர் வந்து ஆர்டினரி பவுடர் வந்து இட் இஸ் பிட்வீன் 40 to 60 இந்த மார்க்கெட். ஸ்பெஷலாக நீங்கள் சாண்டல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சாண்டலுடைய பார்க் யூஸ் பண்ணி நீங்கள் அதனுடைய பவுடர், அதனுடைய டஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணணும்னா இட் இஸ் பிட்வீன் 200 to 500 டிபெண்டிங் அப்பான் த குவாலிட்டி. Perfume வந்து I think there are very big chain companies, industrial perfumes, Calcaron company, Boschbo, but நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. The price minimum பார்த்தீங்கன்னா 700 to maximum 1500 rupees. Even some special perfumes, suppose natural perfumes எடுத்தீங்கன்னா ஜாஸ்மின், ரோஸ்லாம் எடுத்தீங்கன்னா it's about more than 1 lakh.
நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில், சிட்ரல்லா, லெமன் கிராஸ், அந்த மாதிரி ஆயில் எடுக்க போனீங்கன்னா கூட அது இட் இஸ் பிட்வீன் 500 to 600 அண்ட் மேக்ஸிமம் 3000 rupees. ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டி ஸ்பெஷலாக பர்ஃப்யூம் கேட்டாங்கன்னா எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் அகர்பத்தி வில் பி எக்ஸ்பென்சிவ். இந்த பர்ஃப்யூம்ஸை டைல்யூட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால டைல்யூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வில் பி காம்படிட்டிவ். அந்த டிஇபி, அது பேர் டிஇபி, ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி இன் குஜராத். இதோட ப்ரைஸ் வந்து 150 to 175 ஸ்பெஷல் கிரேட்ஸ். இதுதான் வந்து ரா மெட்டீரியல், அதற்குடைய காஸ்டிங். இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது பேர் வந்து ரா பத்தி, வித்தவுட் பர்ஃப்யூம். அது மட்டுமே 150 to 200 rupees இருக்குது. சம்டைம் வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் போக முடியலை, ரா மெட்டீரியல்லாம் நான் ப்ரொக்யூர் பண்ணி நான் போகல அப்படின்னு விரும்பினீங்கன்னா, சம்டைம் போட்ட ரெடிமேட் மார்க்கெட் இருந்துச்சுன்னா யூ கேன் பை ரா பத்தி பிட்வீன் 150 to 200 டிபெண்டிங் அப்பான் த கவுண்டிங். பர் கேஜிக்கு 1000, 1500, 1200, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கவுண்டிங்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி, பேம்பு ஸ்டிக்ஸ் சைஸையும் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த குவான்டிட்டியை வாங்கி அதில் நீங்கள் வந்து பர்ஃப்யூம் ஒன்றும் ஓகே இல்லை, இப்போ ஜஸ்ட் டிப்பிங்கோ ஸ்ப்ரேவோ பர்ஃப்யூமை போட்டு நீங்கள் பேக் பண்ணி உங்கள் பிராண்டை போட்டு சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிட்டிக்குள்ளே மேபி எந்த சிட்டிக்குள்ளே இருக்குங்களோ அங்கேருந்து பண்ணிங்கனாலே, சின்ன லெவலில் பண்ணாலே 10 to 20,000 ஈஸியாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சி போட்டால் ரிவால்வ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பிகாஸ் சேல் பண்ண நீங்கள் வந்து ரிவால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பண்ணிங்கனாலே இந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 30 to 40,000 ஈஸியாக கிடைக்கும். பார்ட் டைமாக பண்ணலாம், ஃபுல் டைமாக பண்ணலாம், ஈவன் ஏஜென்சி வேலையாக பண்ணலாம், கடைகளை கொடுத்து பண்ணலாம். ஸ்டேட் லெவலில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து மினிமம் 50,000 to 1 lakh கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் ஸ்டேட் கவர் பண்ண நிறைய டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறதுனால உறுதியாக அந்த அளவுக்கு கிடைக்கும். ஓகே, நான் வந்து அதை விட்டுட்டு நேஷனல் லெவலில் பண்ண முடியும், என்னுடைய ஸ்டேட்டை விட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யூ கேன் ரீச் அப் டு 5 lakh பிகாஸ் த டிமாண்ட் இஸ் வைட். உங்களுக்கு தேவை வந்து நல்ல ஸ்டிக்ஸு, நல்ல அகர்பத்தி, நல்ல ராக் யூஸ் பண்ணுறீங்க, பெர்ஃப்யூமை செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பெர்ஃப்யூம் நல்ல பெர்ஃப்யூம் செலக்ட் பண்ண நல்ல மார்க்கெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மோக் வித் லெஸ் ஸ்மோக், மோர் ஸ்மோக், இந்த மாதிரி பண்ணலாம். அசார்ட்டடாக பேக் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் வெரி கிரேட் டிமாண்ட் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ சப்போஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்கள எல்லா கண்ட்ரியும் போயிட்டு தான் இருக்குது. எனி கண்ட்ரி எக்ஸாம்ஷனே கிடையாது. அங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கஷ்டம். இங்கே கேட்டால் இந்த மாதிரியான ஒரு லேபர் இன்டென்சிவோ இல்லைன்னா ஒரு மெக்கானிக்ஸ்டாக இருந்தாலும் கூட வந்து ஒரு லெபாரியஸ் இருக்குது. அதனால் வந்து அங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் வந்து அது அதிகமாக கிடையாது. தாய்லாந்து போன்ற இடங்கள் இருந்தால் கூட அதிகமாக வந்து லேபர் அதிகமாக ஒரு இடங்கள் தான் நிறைய இது ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் அ வெரி குட் ப்ரைஸ் அண்ட் தே வில் ஆல்சோ கிவ் வெரி பல்க் ஆர்டர்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த ப்ரைஸை வந்து ரொம்ப வந்து காம்படிட்டிவாக பார்க்க மாட்டாங்க. காரணம் பிகாஸ் தே லுக் ஃபார் குவாலிட்டி. இந்த கவுண்டிங்லையோ ஸ்டிக்ஸ்லையோ பர்ஃப்யூம்லையோ எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. அதனால் நல்ல ஹெவி ஆர்டர்ஸ் கிடைக்கும். மினிமம் வந்து ஒரு 10 lakhs கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மோர் தென் 10 lakhs உங்களால் ஏர்ன் பண்ண நல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுக்கு எவிடன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெர் ஆர் மெனி கம்பெனிஸ் ஃபார் பர்ஃப்யூம் அலோன். பேம்பு ஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க கர்நாடகாவில் நிறைய, தெர் ஆர் சோ மெனி பீப்புள். அசாம் ஸ்டிக்ஸு கொஞ்சம் ப்ரோக்கன் ஆகும் அண்ட் கர்நாடகா ஸ்டிக்ஸ் வெரி குட். ஜிகெட் பவுடர் வந்து தெர் ஆர் மெனி மேனுஃபேக்சரர்ஸ். இதெல்லாம் பண்ணி ஃபினிஷ் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை பிராண்டை பார்த்தீங்கன்னா பெரிய குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஜெயின் கம்பெனிஸ் are producing bulk quantities, having a very great demand throughout the world. So these are the evidences they have shown as a success in agarbatti making. Well, பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோஷிகாங்கிறது ஒரு லீடிங் கம்பெனி, எக்ஸ்போர்ட்டிங் மெனி கண்ட்ரீஸ். அவங்க டர்ன் ஓவர் வெரி பல்கி டர்ன் ஓவர், ரொம்ப ஹைலி குவாலிட்டேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான சக்ஸஸ் நிறைய பேர் பண்ணி. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். நீங்களே இதை பண்ணீங்க அப்படின்னா சின்ன லெவலில் மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படியாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய புரோபத்தியாக உருவாக்கக்கூடிய அருமையான பொட்டன்ஷியல் உள்ள ஆக்டிவிட்டி. ஸோ ஐ விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு பிகம் a successful entrepreneur by making agarbattis. Thank you very much.